இங்க கொங்கன்ற கிராமத்துல வருஷம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அப்ப அந்த குடும்பத்தோட 2வது பையனோட பையன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனோட லவ்வரை அந்த பண்டிகைக்கு கூட்டிட்டு வரான். அது அந்த குடும்பத்து ஆளுங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, முக்கியமா அந்த பையனோட அம்மாக்கு. பத்தாவதுக்கு அந்த பொண்ணும் வந்ததுல இருந்து ஏடா கூடமா ஏதாச்சும் பண்ணி இவன் கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கா. அப்படியே போயிட்டு இருக்க அந்த பையனோட அம்மா அப்பா அவனோட பெரியமா பெரியப்பா கிட்ட வருஷம் இந்த பூஜைக்கு 50,000 செலவாகுது, 7 நாள் வேலையை விட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்க முடியல, சோ அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, அடுத்த வருஷத்துல இருந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் வந்து வீட்டுல சிம்பிளா சாமி கும்பிட்டு எல்லாரும் கிளம்பலான்னு சொல்ல அவங்களும் சரி நாங்க பேசுறோம்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல அந்த பையனோட லவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் கசின்ஸ் கூட நல்லா க்ளோஸ் ஆகிறா. அப்போ ஒரு கசினுக்கு டூரிஸ்ட் பிசினஸ் ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ண போய் அதை பத்தி டிஸ்கஷன்ல ஹீரோ அப்பா அம்மா ஃபேமிலிக்கும் பெரியமா பெரியப்பா ஃபேமிலிக்கும் பெரிய சண்டை வந்து ஒருத்தர் திட்டி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டையில இந்த பூஜையை ஒரு நாள் பண்ணலாம், எங்களால இனி காசு தர முடியாதுன்னு சொல்லி ஹீரோட அப்பா வார்த்தை விட்டுறாரு. நம்மளால தான் இந்த சண்டை இந்த பொண்ணு ஃபீல் பண்ண அந்த பையனும் அவனோட கசின்ஸும் அவளை சமாதானப்படுத்தி அவனோட அம்மாவோட சென்டிமெண்டான சாரியை அவளை கட்டிக்க சொல்லி மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் கட்டிக்கிட்டு வரா. பூஜையும் ஆரம்பிக்க அப்போ அந்த பொண்ணு விளக்கேற்றும் போது கை அழுக்காயிடுச்சுன்னு அந்த சாரியிலேயே தொடச்சிடறா. அதை பார்த்து அந்த பையனோட அம்மா இதாண்டா சாக்குன்னு அவளை தாறுமாறா திட்டி அவ அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணதெல்லாம் பத்தி தப்பா பேச அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து அவனோட அம்மாவை பதிலுக்கு திட்டி விட்டுறா. அதுவும் இல்லாம அந்த பையனையும் நீ என்ன லவ் பண்ண ஆளே இல்ல, உன் ஃபேமிலி முன்னாடி நீ டோட்டலா வேற மாதிரி நடந்துக்கிற, எனக்கு என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணி அங்கிருந்து ஊருக்கு கிளம்பிடுறா.